ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளிப்பு கடாயில் தேவையான அளவு சமையல் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். 10 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 2 தக்காளி, நறுக்கின தக்காளி 2 போட்டுக்கோங்க. நல்லா ஒரு பொன் நிறத்தில் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். இதை தனியாக ஆற வச்சுடுங்க. அந்த பாத்திரத்தில் தேவையான சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி இலை இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க இதுலேயே. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனைலாம் போகிற வரையும் அதை நல்லா வதக்கிக்கலாம். சீக்கிரமாக வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. சட்டுன்னு வதங்கிடும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது மூணுத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வேகிறதுக்காக தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மிளகா, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக இப்போ வந்து ஆட் பண்ணிடலாம். இதில் கொதிச்சு வர ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். நல்லா வெந்துடும் வெஜிடபிள்ஸ் எல்லாம். அரைக்கிறதுக்காக அரை மூடிக்கும் கொஞ்சம் மேலே தேங்காய் எடுத்துகிட்ருக்கேன். கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு திக்னஸ்க்காக. இதெல்லாம் சேர்த்திங்கன்னா நல்லா திக்காக சூப்பராக வரும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றிட்ட அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுனாலே போதும். வாசனைக்காக கொத்தமல்லி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. சூப்பரான வெஜிடபிள் குருமா ரெடி.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.